ஹாய் ஹலோ வெல்கம் டு ஃபிக்ஷன் டாக். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம்னு உங்களுக்கே தெரியும். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 பாகமாக பிரிச்சிருப்பேன். ஒன்று ஸ்பாய்லரு, இன்னொன்று நான் ஸ்பாய்லரு. ஃபஸ்ட்டு வந்து நான் ஸ்பாய்லர் தான் நான் சொல்ல போகிறேன். சரி, என்ன படம் அப்படின்னா உங்களுக்கே தெரியும், அதுதான் கூலி. இந்த கூலி படத்துடைய கதை என்ன அப்படின்னா, ராஜசேகர் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம் என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த சீக்கிரமாக வந்து கிரிமேஷன் பண்ணுறதுக்காக ஒரு சேரை வந்து ஒன்று கண்டுபிடிக்கிறாங்க. எதுக்குன்னா, சின்ன சின்ன மிருகங்கள்லாம் இறந்துச்சு அப்படின்னா அதில் வச்சு நம்மளால் வந்து கிரிமேஷன் பண்ண முடியும். ரொம்ப ஏரை வந்து மாசுபடுத்தாமல் சீக்கிரம் வந்து கிரிமேட் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயத்த வந்து ராஜசேகர் அப்படிங்கிற கதாபாத்திரம் கண்டுபிடிக்குது. அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 பெண்கள் இருக்கிறாங்க. அதில் முக்கிய கதாபாத்திரமாக வந்து பிரீத்தி அப்படிங்கிற கேரக்டர் தான் வராங்க. அவங்க தான் வந்து ஸ்ருதிஹாசன். ஓகேவா? இப்போ என்ன விஷயம் அப்படின்னா, இவர் கண்டுபிடிச்ச சேர் இருக்கு இல்லையா, இந்த சேரை வந்து கவர்மெண்ட் வந்து என்ன சொல்லிடுதுன்னா, இது வந்து கெட்ட வகையில் போச்சு அப்படின்னா இது தப்பான சேராக மாறிடும், அதனால இதை வந்து நாங்கள் ரத்து பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாமே எடுத்துகிட்டு போயிடறாங்க. இப்போ பார்த்து வில்லன் சைமன் அப்படிங்கிற கதாபாத்திரத்துக்கு அவனுக்கு இப்படி ஒரு சேர் இருக்கிறது தெரிய வருது. தெரிய வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா, சத்யராஜ் கேரக்டர் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு அந்த சேரை கொடுத்து நீ இந்த வேலையை வச்சுக்கிற, நான் அதுக்கான பணம் எல்லாமே நான் உனக்கு கொடுக்குறேன், எவ்வளோ பணம் கொண்டு வரணும் அந்த பணத்தை எல்லாத்தையும் வந்து நீ எரிச்சு மட்டும் கொடு, நான் அதுக்கான பணத்தெல்லாம் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காப்புல. இப்போது அந்த சத்யராஜ் கேரக்டர் வந்து ஒரு மர்மமான முறையில் இறந்து போகிறாங்க. அங்கே வந்து தேவா அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம், அதுதான் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த இறப்புக்காக வந்து பார்க்கும் போதில் அங்கே ஒரு சந்தேகம் வருது. என்ன அப்படின்னா, அவர் வந்து நேச்சுரலாக சாகலை, அவங்கள யாரோ கொலை பண்ணியிருக்கிறாங்க, தன்னோட நண்பனை யாரோ கொலை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் அவருக்கு தெரிய வருது. இதுக்கப்புறம் அந்த படத்தில் என்ன நடந்தது, அவர் வந்து வில்லன்களை தேடி போனாரா இல்லையா அப்படிங்கிற அந்த படத்தோட கதையே. ஓகே, இந்த ஃபஸ்ட்டு வந்து நான் ஸ்பாய்லர் ரிவ்யூ தான் நான் சொல்ல போகிறேன். என்ன கேட்டால் இந்த படம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டீசெண்டான ஒரு வாட்ச் தான். நீங்கள் கண்டிப்பாக தேட்டரில் ஒரு சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு ஃபீல் கொடுக்கும். ரஜினிகாந்த் அப்படின்னாலே அது வந்து ஒரு தனி எனர்ஜி, சூப்பராக இருக்கும். அது பார்த்த உடனே இல்லை, நமக்கு ஒரு செகண்ட் அந்த ரஜினி படம் தான் பார்க்குறோங்க போது ஒரு செலிப்ரேஷன் மூடுக்கு நம்ம மைண்டு நார்மலாக மாறும். அந்த மேட்ரு வந்து இந்த படத்தை நமக்கு நல்லாவே கொடுத்துச்சு. இதில் கதாபாத்திரங்களாகவும் எல்லா கதாபாத்திரமும் கொடுத்த கேரக்டர் சூப்பராகவே பண்ணியிருக்கிறாங்க. இந்த படம் நீங்கள் வந்து உள்ளே போய் பார்க்கணும் அப்படின்னா எந்தளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்கோங்கன்னா, ஒரு மீடியமாக வச்சுக்கோங்க. ரொம்ப ஹை எக்ஸ்பெக்டேஷனும் போகாதீங்க, ரொம்ப லோவும் போகண்டா. கண்டிப்பாக ஒரு மீடியமான எக்ஸ்பெக்டேஷனோட போனீங்க அப்படின்னா இந்த படம் திருப்திப்படுத்துறதுக்கான எல்லா விஷயமும் இருக்குது. இந்த படத்தில் வந்துட்டு அனிருத்தோட இசை இருக்குது பாருங்க, அது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு பில்லர் மாதிரி. அந்த அவர் போட்ட பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து இந்த படத்தில் வந்து ரொம்ப நல்லாவே தூக்கி பிடிக்குது. சைமனுக்கு போட்ட ஐ எம் த டேஞ்சர் அப்படிங்கிற மியூசிக்காக இருக்கட்டும், அப்புறம் வந்துட்டு ரஜினிகாந்துக்கு அவர்களுக்கு வந்து இந்த பவர் ஹவுஸாக இருக்கட்டும், அப்புறம் அந்த மாப்ஸ்டாவே ஒரு இடத்துல ஒரு ஃபைட் சீக்வன்ஸ்க்கு அந்த இடமா இருக்கட்டும் சொல்லி கரெக்டாக வந்து அந்த அனிருத்தோட இசை வந்து இந்த படத்துக்கு அழகாகவே பொருந்தி இருந்தது. அது வந்து இந்த படத்துடைய மேஜர் ப்ளஸ் பாயிண்ட். அடுத்த ப்ளஸ் பாயிண்ட் சொல்லி ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக ஸ்டண்ட் மாஸ்டர்ஸ் தான். ரஜினிக்கு வந்து 75 வயசு ஆகுது, அவரை வச்சு நம்ம ஸ்டண்ட் பண்ணணும். கிட்டத்தட்ட வந்து ரொம்ப மூமெண்ட்ஸ் இருக்காது அவருக்கு, பட் இருந்தாலும் அது நல்லா ஸ்டைலிஷாகவும் நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த ஃபைட் சீக்வன்ஸ் வந்து கிறிஸ்ப் அண்ட் கிளியராக வந்து கட்டு பண்ணியிருக்கிறாங்க ஃபிலமின் ராஜ் அவருடைய எடிட்டிங்கில். அண்ட் அட் த சேம் டைம் அந்த ஸ்டண்ட்டு, அந்த சினிமோட்டோகிராஃபி, இது 3மே வந்து சூப்பராக கொலாப் பண்ணியிருக்காங்க. எப்படின்னா நமக்கு ஒரு கன்வின்சிங்கான ஒரு ஃபைட் சீனாக தான் இருக்கும். கொஞ்சம் எப்படின்னா ஒரு இப்போ ரஜினிகாந்த்னா எப்படி கொஞ்சம் ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி நம்ம எதிர்பார்ப்போம் இல்லையா, அந்த ஃபீலும் இருக்கும். அட் த சேம் டைம் ஒரு கிரவுண்டடான ஃபீலும் இருக்கும். உங்களுக்கு வந்துட்டு அவர்கிட்ட அதிக மூமெண்ட்ஸ் நீங்கள் இல்லைனாலுமே கரெக்டாக கிறிஸ்ப் அண்ட் ஷார்ப்பாக வந்து அந்த கட்ஸ் மூலிமா நமக்கு ஒவ்வொருத்தர் விழுகிறதா இருக்கட்டும், இவர் கத்தியில் குத்துறதா இருக்கட்டும், அந்த க்ளோஸ்அப் ஷாட்டில் அவரோட கண்ணை காட்டுறது, அவர் அந்த ஷாட் ஒன்று வந்து அப்படி மூவ் பண்ணுறது எல்லாமே வந்து ரொம்ப அழகாக பொருந்தி இருந்தது. அதனால இந்த படம் ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்தது. கிராஃபிக்ஸு இந்த படத்தில் வந்து டிஏஜிங் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம ட்ரெய்லர்லேயே வந்து அந்த ஒரு ஷாட் காமிச்சிருப்பாங்க, நெகட்டிவாக வந்து சிகரெட் இங்கேருந்து இந்த பக்கம் கொண்டு வர மாதிரி ஒரு ஷாட் கொண்டு வந்திருக்காங்க. அந்த மேட்ரு வந்து பார்த்திங்கன்னா படத்தில் வந்து ஒரு 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் வரும். ஓகேவா? என்ன கேட்டால் அந்த டிஏஜிங், அந்த ஏஐ ரொம்பவே நல்லா இருந்தது. தியேட்டரில் பார்க்க ரொம்பவே நல்லா இருந்தது. நமக்கு பார்க்கும்போது ஒரு கன்வின்சிங்காக இருந்தது. பரவாயில்லடா, முன்னாடியெல்லாம் பண்ணிகிட்டு இருந்த ஏஐ அந்த டிஏஜிங்கை கம்பேர் பண்ணும்போது எவ்வளவோ பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி ஃபீல் கொடுத்தது. ரொம்பவும் நல்லா இருந்தது. அந்த சீன் வந்து தியேட்டரை ஒரு பிளாஸ்ட் மூமெண்ட் கொண்டு போச்சு. ஏன்னா அது வெறும் வந்து சும்மா ஒரு சீனாக இல்லாமல் அது ஒரு எலிவேஷன் கொடுக்குற மாதிரி இருந்தது. எப்பவுமே வந்து தலைவருக்கு ஒரு பில்டப் சீன் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி அதை முழுக்க ஒரு பில்டப் சீனாகவும் கொடுத்து அதை அழகாகவும் பொருத்தி இருந்தாங்க. அதனால
ரொம்ப அழகாகவே இருந்துச்சு அந்த படத்தில். அந்த சீன் கரெக்டாக வச்ச இடமும் சரி எல்லாமே கரெக்டாக இருந்தது. அதனால் பார்க்க சூப்பராக இருந்தது. ஓகே கைஸ், எனக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி. வந்து இது நான் ஸ்பாய்லர் ரிவ்யூவோட போர்ஷன் முடிஞ்சது. நான் இப்பவும் தெளிவாக சொல்லிக்கிறேன், இந்த படம் பார்க்காதவங்க இதோட வந்து நிறுத்திக்கோங்க, இதுக்கு மேலே வீடியோ பார்க்க வேண்டாம். அதுவும் இல்லாமல் இந்த படம் கண்டிப்பாக போய் தேட்டரில் பாருங்கள். ஒரு நல்ல ஒரு தேட்டருக்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கொடுத்துச்சு. ஓகேவா? ஏன் அப்படின்னா, என்னைக்காவது ஒரு நாள் தான் இந்த மாதிரி திருவிழா மாதிரி ஒரு படம் வரும். அது வந்து நல்லா இருந்தது அப்படின்னா ஓகே. ஆல்ரெடி சில படங்கள்லாம் நம்ம ஏமாந்துருக்கேன், பட் இந்த படம் ஏமாற அளவுக்கு மோசம்லாம் கிடையாது. தாராளமாக நீங்கள் போய் பார்க்கலாம். அப்படிப்பட்ட ஒரு படம் தான். நல்ல ஒரு டீசெண்டாக இருந்துச்சு, நல்ல ஒரு தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருக்குது. எக்ஸ்பெக்டேஷனை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு உள்ளே போங்க. ஓகேவா? ஸோ இதோட நான் ஸ்பாய்லர் ரிவ்யூ முடிஞ்சது. இனி படம் பார்த்துட்டு வந்தவங்க மட்டும் இதுக்கு மேலே பாருங்கள். இதுக்கு மேலே ஸ்பாய்லர் ரிவ்யூ ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, இனிதான் வந்து ஸ்பாய்லர் ரிவ்யூ. இப்போது என்னை கேட்டால் இந்த படத்தில் வந்துட்டு ஒரு டீசெண்டான கதை. இந்த கதையை வந்து நீங்கள் ரொம்ப சூப்பராகவே எலிவேட் பண்ணலாம். ஓகேவா? நல்லாவே பண்ணக்கூடிய எல்லா விஷயமும் இருந்தது. எனக்கு எங்கே இந்த படத்தில் ஃபஸ்ட்டு குறையாக தெரிஞ்சுது அப்படின்னா, இந்த படத்தோட டியூரேஷன். சில இடங்கள் வந்துட்டு இப்போ படம் பார்த்து உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், ஷோபின் வந்துட்டு ரஜினிகாந்த் அவர்களை வந்துட்டு வச்சு வேலை வாங்குற மாதிரியான ஒரு காட்சி இருக்குது. அது ரொம்ப நேரம் போகுது, ரொம்ப நேரம் போகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. எனக்கு புரியுது, இவங்க லாஜிக்கெல்லாம் வந்து அவன் என்னென்ன பண்ணுறான்னு காட்டுறணுன்னு சொல்லி ரஜினிகாந்த் மூலிமா வந்து காட்டுறாங்கன்னு எனக்கு புரியுது. பட் ஆனால் வந்துட்டு அது ரொம்ப நேரம் போகிற மாதிரியான ஒரு ஃபீல் நமக்கு கொடுக்க தான் செய்யுது. அண்டு ஷோபினை பற்றி நான் சொல்லி ஆகணும் அப்படின்னா, இந்த படத்தில் வந்துட்டு அவருடைய பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அவர் தான். ஏன்னா எதிர்பாராத திருப்பங்களை கொண்டு வரதும் அவர் தான். அந்த மேட்ரு ரொம்பவே நல்லா இருந்தது. அந்த கதாபாத்திரம் எழுதப்பட்டதும் சூப்பராக இருந்தது. அண்ட் முக்கியமாக ரச்சிதா ராம் அப்படின்னு சொல்லிட்டு சன் டிவி சீரியலில் பார்த்துருக்கேன். ஓகேவா? அவங்க வந்து இதில் வந்து ஒரு முக்கியமான கதாபாத்திரம். ட்ரெய்லரில் வந்து நமக்கு ஒரு ஷாட்டு தான் காமிப்பாங்க. ஆனால் இந்த படத்தில் ஒன் ஆஃப் த பெரிய டேர்னிங் பாயிண்ட்டாக அமைஞ்சிருந்தாங்க. அந்த ட்விஸ்ட்டை நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்பவே சூப்பராக இருந்தது அந்த மேட்டர். நமக்கே ஒரு செகண்டு பரவாயில்லடா, இதை நான் எதிர்பார்க்கலையே அப்படிங்கிற ஒரு ஃபீலை வந்து அவங்க கொடுத்துருந்தாங்க. இதெல்லாம் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. பட் எனக்கு பிரச்சனையாக தெரிஞ்சது என்ன அப்படின்னா, இப்போது ஷொபின் வந்துட்டு ஒரு பைக்கை வச்சுக்கிட்டு காரில் வந்து துரத்துற மாதிரியான ஒரு காட்சி இருக்குது. ஓகேவா? என்ன கேட்டால் இவங்க நினச்சிருந்தா ஈஸியாக அந்த காரை ஒரு லைட்டாக ஒரு திருப்பின்னு இடிச்சனால போய் விழுந்துருப்பாப்புல. அங்கே ஏன் வந்து அவ்வளோ ஹெசிடேஷன் காமிச்சாங்கன்னு நமக்கு தெரியலை. அந்த மாதிரி ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து இந்த படத்தில் வந்து ஒரு சின்ன நெகட்டிவாக இருக்குது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து கடைசியாக வந்து நாகார்ஜுனாகிட்ட பேசுகிற ஒரு காட்சி இருக்கும். அவன் ஏன் வந்து தேவாங்கிற கதாபாத்திரம் இந்த சைமன்கிற கதாபாத்திரத்தை ஏன் வந்து நெருங்கணும், ஏன் வந்து அவனை பிடிக்கணும்னு சொல்லிட்டு வருது அப்படிங்கிற ஒரு சீன் ஒன்று. அவர் எங்கே வேலை பார்த்தாரு, என்ன பண்ணார், ஏது பண்ணார்னு சொல்கிற சீன் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது. முக்கியமாக என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த கதையவே வந்து அவன் இதுக்கு தான் இங்கே வந்திருக்கிறான் அப்படிங்கிற அந்த கான்செப்டை வந்து ரொம்ப அழகாக வச்சுரு சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஓகேவா? பட் எனக்கு என்ன மேட்டராக தோணுச்சு அப்படின்னா, இந்த 20 நிமிஷம் தான் படமாகவே இருக்குது. ஆக்சுவலாக வந்து அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுற அந்த மூமெண்ட் இருக்குது பாருங்கள், இந்த லாஸ்ட் 20 மினிட்ஸு இந்த படம், அவருடைய ஃப்ளாஷ்பேக்கு, இந்த 20 நிமிஷம் தான் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, ஓகே இது தான்டா படம், இந்த கதைக்காக தான் வந்து நம்மளை வந்து ரெண்டு மணி நேரம் உட்கார வச்சுருக்காங்கங்கிற மாதிரி தான் ஒரு ஃபீலை கொடுக்குது அந்த சீனை பார்த்தீங்கன்னா. இன்னொரு விஷயம், உபேந்திரா அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு படத்தோட ஸ்டார்டிங்கில் சொல்லிடுவாங்க, ஒரு ரூமை காமிச்சு இந்த ஒரு புதுசாக அந்த தேவா மேன்ஷனுக்கு வரவங்ககிட்ட என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த ரூமை மட்டும் எந்த காரணத்தை கொண்டு டிஸ்டர்ப் பண்ணிடாத அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. சரி ஓகே, அதுக்கு ஏதோ ஒரு பெருசாக வரப்போகுது அப்படின்னா, அவரோட வர்ற சீன் சூப்பராகவே இருந்தது. உபேந்திரா வர்ற சீன், அந்த ஃபைட் சீன்லாம் சூப்பராக இருந்தது. பட் அவருக்கு எதுக்காக அப்படி ஒரு சீன் வச்சாங்க, ஏன் அவரை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு வச்சாங்கிறதுக்கான ஒரு கேள்விக்கான ஒரு பதிலே வந்து அது இல்லை. ஏன்னா அவரே பார்த்தா நல்லா ஒரு சில் கையாக இருக்கார், நல்லா ஜாலியாக தான் இருக்கிறாரு, ஜாலியாக பீடி பிடிச்சிட்டு ஜாலியாக தான் இருக்காப்புல. நமக்கே தோணும் ஏன் அவருக்கு எந்த ஃப்ளாஷ்பேக்கும் பெருசாக இல்லை. ஏன்னா அவர் எதுக்காக வந்து யாரும் டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்கிறாங்கிறதுக்கான ஒரு காரணமே எனக்கு தெரியாத மாதிரி இருந்தது. பட் அதான் நான் சொன்னேன்ல, அந்த ஒரு மேட்ரு எதுக்கு, அதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் இருக்கணும் இல்லையா, அந்த மேட்ரு என்னென்ன புரியாத மாதிரி விட்டுட்டாங்க. அண்ட் இன்னொரு விஷயம், லாஸ்ட் அமீர் கான் ஒன் ஆஃப் மை ஃபேவரெட்டு, சொல்லவே வேண்டாம், எல்லாருக்குமே பிடிக்கும். அவருடைய படங்கள்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு 200 crores அவர் படம் தான் நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு 500 crores, 1000 crores, 2000 crores எல்லாம் அவரு தான் நினைக்கிறேன். ஓகேவா? அந்த மாதிரியான ஒரு இயக்குனர் அவர் எப்படிப்பட்ட கிரியேட்டர் நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்த படம் வந்துட்டு அவர் நடிச்சிருக்காரு அப்படின்னா முக்கியமாக ஒரே ஒரு ரீசனாக தான் எனக்கு தோணுச்சு. இந்த கூலி டீமை பொறுத்த வரைக்கும் மும்பை ஆடியன்ஸையும், மும்பைங்கிற இந்த நார்த்து பாலிவுட் ஆடியன்ஸையும் வந்து இந்த படத்தை பார்க்க வைக்கிறதுக்காக ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் இந்த படத்தில் அமீர் கான் இருக்கிற மாதிரியான ஒரு விஷயம் எனக்கு தோணுது. ஏன்னா
இப்போ அவர் வராரு, தாஹா வராரு அப்படின்னு சொல்லி ஒரு காட்சி வந்து முன்னாடியே வந்து சொல்லுவாங்க. இந்த மாதிரி நான் ரிசீவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நாகார்ஜுனா சொல்லுவாப்ல. சரி ஓகே, அந்த கேரக்டருக்கு ஏதாவது பெருசாக ஏதோ ஒன்று இருக்க போகுது உள்ளன்னு பார்த்தா இருக்குது. பட் ஆனால் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாகார்ஜுனாவே பெரிய வில்லன், அவனை கூட ஒரு பெரிய வில்லன் அப்படிங்கும் போதில் சைமன்கிற ஒரு பெரிய வில்லனை கூட தாஹான்னு ஒருத்தர் இருக்கிறாங்க போது இவர் எப்படி காமிச்சிருக்காங்க அப்படின்னா ஒரு அதான் ஒரு கேமியோவாகவும் அட் த சேம் டைம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு நார்த் ஆடியன்ஸை நான் உள்ளே கூட்டிகிட்டு வர ஒரே ஒரு ரீசனுக்காக தான் அந்த அவரை கூட்டிகிட்டு வந்திருக்கிறாங்க அப்படிங்கிற ஃபீலே இருக்கே தவிர கதைக்கு அவர் எந்த விஷயத்தில் வந்து பெருசாக இது பண்ணார் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இல்லை. அண்ட் இந்த மேட்ரு இன்னொன்று சொல்லணும், எனக்கு என்ன அப்படின்னா இடையில வந்துட்டு மொபைலை வச்சு நான் ஒரு காரியத்தை முடிச்சுட்டேன்னு சொல்கிறதா இருக்கட்டும், அங்கே வில்லனுங்கிட்ட வந்து ஃபோன்லேயே பேசி நான் இங்கே பாரு இப்படி பண்ணியிருக்கலாம் பாருன்னு ஒரு விஷயத்த எக்ஸ்பிளைன் பண்ணுறதெல்லாம் வந்து எனக்கு ஜெயிலர் படத்தில் வர்ற காட்சிகளே கொஞ்சம் வேற மாதிரி இந்த படத்தில் வச்ச மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு தோணுச்சு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. அது ஓகேவா? எனக்கு வந்து ஜெயிலரில் அவர் பண்ண ஒரு சில சீக்வன்ஸே வந்து எனக்கு இந்த இடத்துல இதில் வந்து லோகேஷ் கனகராஜ் வேர்ஷனில் பார்த்த மாதிரியான ஒரு காட்சிகள் எனக்கு தோணுச்சு. ஓகேவா? அந்த மாதிரியான ஒரு சீன் வந்து எனக்கு ரிப்பீட்டடாக ஒரு மாதிரி ஃபீல் கொடுத்தது. ஓவராலாக என்ன கேட்டால் இந்த படம் வந்துட்டு பேடும் கிடையாது, கிரேட்டும் கிடையாது, நடுவில் இருக்கக்கூடிய ஒரு 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 அபவ் ஆவரேஜான ஒரு படம் தான். ஏன்னா எனக்கு கதையாகவே சரி ஓகேடா பரவாயில்லையே ஒரு வித்தியாசமாக இருக்குது, இந்த கிரிமேஷன் டிவைஸு அதை வந்து வில்லன் இது பண்ணிவிட்டு அதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அங்கே எதுக்காக வந்து தேவையில்லாமல் வந்து சத்யராஜ் ஒருத்தன் கொள்றாங்க போது உள்ளுக்குள்ளார சைமன் கேங்குள்ளாரையே வந்து அவன் அவனுக்குள்ளார ஒரு தனித்தனி கேங் வச்சுருக்கிறான். இந்த மாதிரி மேட்டர்லாம் வந்து கொஞ்சம் நல்லா தான் இருந்தது. இதே வந்து ஒரு நல்ல கதை தான். ஓகேவா? ஸோ இந்த மேட்ரும் நல்லா இருந்தது, அதில் திரைக்கதையாகவும் நல்லா பண்ணியிருக்கிறாங்க. பட் ஆனால் என்ன விஷயம் அப்படின்னா இன்னும் ஸ்ட்ராங்காக எழுதியிருந்தா, இன்னும் வந்து டுரேஷனை கொஞ்சம் கம்மி பண்ணி அந்த சேஸ் சீனாக இருக்கட்டும், அந்த ஒரு ஸ்ருதிஹாசனை வந்து இந்த ஷோபின் சேஸ் பண்ணுற ஒரு காட்சி ஒன்று இருக்குது, அது ரொம்ப நேரம் போகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. அட் த சேம் டைம் வந்து ரஜினிகாந்த் வந்து ஷோபின் சொல்கிற வேலைகள் செய்கிற இந்த காட்சிகள்லாம் வந்து கொஞ்சம் சுருக்கி இருந்தால் இன்னும் படம் வந்து நல்லா கிறிஸ்பாக இருந்திருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. முக்கால்வாசி படம் இருட்டில் தான் இருக்குது, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அது நல்லா தான் இருந்தது. ஏன்னா ஒரு த்ரில்லிங்கான படம் மாதிரி தான் ஸ்டார்டிங் ஆரம்பிச்சது இந்த படம், அந்த மேட்டர்லாம் சூப்பராக இருந்தது. ஸோ ஓவராலாக என்ன கேட்டால் இந்த படம் வந்து 10க்கு நான் எவ்வளோ கொடுப்பேன் அப்படின்னா கண்டிப்பாக 6.5 கொடுக்கலாம். ஓகே, அந்த அளவுக்கான ஒரு டீசன்ட் அபவ் ஆவரேஜான ஒரு படம் தான். மறக்காமல் தியேட்டரில் போய் பாருங்கள். எனக்கு இந்த ஓப்பனிங்கில் இந்த சாங்ஸாக இருக்கட்டும் அதெல்லாம் கொஞ்சம் நல்லா தான் இருந்தது. அதெல்லாம் தேட்டர் மட்டும் என்ஜாய் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. அதெல்லாம் அப்போ ஆக்சுவலாக மோனிகா சாங் வந்து இந்த படத்துக்கு தேவையே கிடையாது. ஓகேவா? ஓப்பனாக சொல்லணும்னா உண்மை என்னென்னா இந்த படத்துக்கும் அதுக்கும் வந்து பெருசாக சம்மந்தமே இருக்காது. அது வந்து ஒரு சும்மா சரி ஓகே ஒரு அந்த இடத்துல வந்து ஒரு எம்டியாக இருக்கக்கூடாது, ஜஸ்ட்டு சும்மா கொலான்னு போகக்கூடாதுங்கிறக்காக ஒரு கொஞ்சம் டான்ஸ் எல்லாம் வச்சு இது பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, இதெல்லாம் வந்து என்னோட ஒப்பீனியன் தான். இதே ஒப்பீனியன் தான் உங்களுக்கு இருக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. ஓகேவா? இது வந்து பல பேருக்கு லோகேஷ் கனகராஜ் இயக்கம் பண்ண மற்ற படங்களை கூட இந்த படம் பிடிக்கலாம். ஓகேவா? ஸோ இது வந்து என்னோட ஒப்பீனியன், அவ்வளோதான். நீங்கள் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு எண்ட் ஆஃப் த டே வந்து அவங்க ஒப்பீனியன் தான் மேட்டர்ஸ். ஓகே, இது என்னோட ஒப்பீனியன் தான் நான் சொல்கிறேன். உங்களுக்கு வந்து என்னோட ஒப்பீனியனோட டிஃபர் ஆச்சு அப்படின்னா அது என்ன விஷயம் சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகேவா? ஸோ தட்ஸ் இட். கூலி என்ஜாய் பண்ணுங்கள், தேட்டரில் போயிட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். ஒரே ஒரு நல்ல சந்தோஷம் என்ன அப்படின்னா இந்த சின்ன குழந்தைங்கள்லாம் கூப்பிட்டு வந்து காய்ச்சி மோஷன் கத்திக்கிட்டு இருக்குங்க. ஸோ எந்த குட்டி குஞ்சான்ஸும் இல்லாமல் இந்த படத்தை வந்து ஏவாக மாற்றி நமக்கு கொடுத்ததுக்காக லோகேஷ் கனகராஜுக்கு பெரிய நன்றியை. உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் அடுத்த வீடியோவில் வேறு ஒரு சஜஷனோட வார் 2 பார்த்தாலும் பார்ப்பேன்னு நினைக்கிறேன். ஓகேவா? அதையும் பார்த்துட்டு வந்து சொல்கிறேன். ஓகேவா? ஸோ தட்ஸ் இட் ஃபார் கூலி. நாளைக்கு சந்திக்கலாம். பை பை.